தமிழ் சினிமாவினுடைய திரைக்கதை மன்னனாக ரசிகர்களுடைய மனசுல தனி இடத்தை பிடித்திருந்த இயக்குனரும் நடிகருமான பாக்கியராஜ் அவர்கள் நேத்திக்கு பார்த்தீங்கன்னா மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்காரு. தன்னுடைய 73வது வயதில் இப்படி ஒரு சம்பவமானது அவருக்கு நடந்துருச்சுங்க. இருந்தாலுமே கூட நிறைய அரசியல் பிரமுகர்கள், திரைப்பிரபலங்கள் அப்படின்னு எல்லாருமே அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. பாண்டியராஜன், சுஹாசினி, பார்த்திபன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய உடல் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே அங்கே போயிட்டாங்க. ஸோ ரொம்ப வேதனையில், கஷ்டத்தில் ரொம்பவே தவிச்சிட்ருக்காங்க. அந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிவகுமார் அவர் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். ஸோ அது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா ராதிகா மேம் பாக்கியராஜ் சாருடைய உடலை வீட்டுக்கு கொண்டு வரப்போவே ஒரு விஷயத்த செய்திருந்தாங்க. அதுவே எல்லாரையுமே பார்க்க வச்சுது. ஏன்னா தமிழ் சினிமாவில் ஊடகங்கள் செய்யக்கூடிய வேலைகளை நிறைய பேர் ஒரு சில நேரங்களில் ரசித்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் அதை வெறுக்கத்தான் செய்கிறாங்க. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு துக்கம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கான ப்ரைவசியை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். ஸோ அப்படி இல்லாமல் எல்லாருமே அவருடைய உடலை ஆம்புலன்ஸ்லேருந்து கூட வெளியில் இறக்கவே விடலைங்க. அந்த அளவுக்கு போய் குவிஞ்சிருக்காங்க. அது ராதிகா மேம ரொம்பவே கோவப்படுத்திருச்சு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாரதிராஜா சார் இறந்திருந்தப்போ அவங்களுடைய வீட்லேயே இந்த விஷயத்தை செஞ்சுட்டாங்க. அதுலேயே எல்லாத்து மேலேயுமே அவங்க ரொம்ப கோவமாக தான் இருந்தாங்க. இப்போது பாக்கியராஜ் இறந்துட்டார் அப்படின்ற அந்த ஒரு செய்தியே யாராலும் ஏற்றுக்க முடியல. அதுலேருந்து யாரும் இன்னும் மீண்டு வரலை. அந்த சூழ்நிலையில் அவரை சூழ்ந்து இத்தனை கேமராக்கள் வச்சுக்கிட்டு நின்னப்போ அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. ஸோ வாரி வீசிட்டாங்க வார்த்தைகளை. அந்த அளவுக்கு அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. அவங்க அந்த அளவுக்கு கோவமாக இருக்கிறதுக்கு காரணமே அவங்க அந்த அளவுக்கு வருத்தத்தில் இருக்காங்க, துக்கத்தில் இருக்காங்க. அவங்களால மீண்டு வரவே முடியல. அந்த அளவுக்கு மனசில் ரொம்ப வலியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு மீடியாக்காரங்க ஃபோட்டோ எடுக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே இப்படி ஒன்று நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது யாருக்கும் நம்ம ஒத்துழைக்கவே மாட்டோம். அதே மாதிரி தான். ஸோ ஒரு மீடியாவில் இருக்கக்கூடிய பர்சன் அப்படின்றதுனால மட்டும் அவங்களுக்கு ரூல்ஸ் வேறு மாதிரி ஆகிடாது இல்லையா? ஸோ உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு உடலை கீழே கூட இறக்க விடாமல் இப்படி பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவே கத்தி பேசிட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயத்தையே தான் சிவகுமார் சாரும் சொல்லியிருந்தார். ஏற்கனவே சிவகுமார் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபோனு இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ எப்போ யாரும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் நின்னீங்கனாலும் அவர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கவே மாட்டார். அவர் அந்த இடத்துலேருந்து விலகி போயிடுவார். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் அவர் சப்போர்ட் பண்ணவே மாட்டார். ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா இப்போது அதை விட கோவமாக பேசியிருக்காரு. ஏன் இந்த அளவுக்கு ஊடகங்கள் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இழப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தாங்க. அவங்களும் மனுஷங்க தான். அவங்களுக்கும் அந்த வலிகள் இருக்கும். அந்த துக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கான அந்த ஒரு நேரத்தை அவங்களுக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ மீடியா இருக்குது, உங்களுடைய சேனலுடைய டிஆர்பிக்காக உங்களுடைய சேனல் முன்னாடி வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தை அவங்க செய்யக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய கருத்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் இளையராஜா சார் ஊரில் கிடையாது, கலா மாஸ்டர் ஊரில் கிடையாது. இந்த மாதிரி முக்கியமாக ஒரு சில பிரபலங்கள் நம்ம ஊர்லேயே கிடையாது. எல்லாராலையும் பாக்யராஜுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த முடியலையே, வர முடியலையே அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள். அதுவே யாராலையும் தாங்கிக்க முடியல. நம்மளால் வர முடியலையே, கடைசியாக போய் அங்கே நிற்க முடியலையே, ஆறுதலாக இருக்க முடியல, லாஸ்ட்டாக பாக்யராஜோடைய முகத்தை பார்க்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு இந்த மீடியாக்காரங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்னுமே ஒவ்வொருத்தருக்குமே கோபத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு. ஏன்னா லாஸ்ட்டாக இவங்க ஒவ்வொருத்தருடைய இறுதி சடங்குலையும் இந்த விஷயங்களை செய்திருந்தாங்க. அதுவே எல்லாருக்குமே சூட்டை கிளப்பி விட்டுருச்சு. ஸோ ஆக்டராக இருந்தாலுமே கூட அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது இல்லையா? அதையே இன்னும் இவங்க புரிஞ்சிக்காமே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டுட்ருக்காங்க. திரையுலகத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சின்ன கலைவாணராக இருக்கக்கூடிய விவேகா இருக்கட்டும், எஸ்பிபி பாலசுப்ரமணியம், பாரதி ராஜா, பாக்கியராஜ் அப்படின்னு தொடர்ந்து திரைத்துறையில் இருக்கக்கூடிய பல ஜாம்பவான்களை தமிழ் சினிமா இழந்துட்டுருக்குங்க. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துட்ருக்கு. இன்றைக்கி அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா பாக்கியராஜ் அவருங்க காலையிலேயே மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்காரு. ஸோ இது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையுமே மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்தியிருக்குன்னு தான் சொல்லணும். கோவாவில் குஷ்பு மகள் அவந்திகாவினுடைய திருமணத்தில் பங்கேற்று எல்லாருக்கிட்டேயுமே பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாக சிரித்து பேசி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காரு. அந்த ஒரு மனுஷனுக்கு
அதுதான் அவருடைய கடைசி நாள் அப்படின்னு தெரியாமல் போயிடுச்சு. அதுக்காக தான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாரா? பட்டு வேட்டி சட்டையில் அவ்வளோ அழகாக இருந்திருக்காரு. ஸோ அதை எல்லாமே வந்து சொல்லி சொல்லி எல்லாரும் வந்து அழுதுட்டுருக்காங்க. அதோடு அன்னைக்கு அவர் ஊருக்கு வந்திருக்காரு. ஸோ இரவு முழுக்க பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துருக்காரு. நிறைய பேரோட ஃபோன் பேசியிருக்காரு. குறிப்பாக ஸ்நேகன்ட்டெல்லாம் 11 மணி வரைக்கும் பேசியிருக்காருங்க. ஸோ காலையில் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாராம். ஸோ காலையில் ஸ்நேகன் வந்து பார்க்கும்போது இப்படி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால தாங்க முடியல. அந்த அளவுக்கு கண்ணீர் விட்டு அவர் வந்து பேட்டிலாம் கொடுத்துருக்காரு. ஸோ ஸ்நேகன் கன்னிகாலாம் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காங்க பாக்கியராஜ் அவங்களுக்கு. பாண்டியராஜன்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய பாடியே வீட்டுக்கு வரலங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப வந்து மனசு உடைஞ்சு போயிருக்காரு. எப்படி பாரதி ராஜா குருவாகவும் பாக்கியராஜ் இயக்குனராகவும் சிஷ்யனாகவும் இருந்தாரோ அதே மாதிரி தான் பாக்கியராஜ் வந்து குருவாகவும் பாண்டியராஜன் வந்து சிஷ்யனாகவும் இருந்திருக்காரு. ஸோ தன்னுடைய குருநாதர் வந்து இறந்துட்டாரே அப்படின்னு நினச்சி அவர் ரொம்பவே வந்து உடஞ்சி போயிருக்காரு. சொல்ல வார்த்தைகள் இல்லாமல் கலங்கி போய் அவருடைய வீட்டு வாசலில் நின்றுட்டு இருந்த அந்த ஒரு காட்சிகளும் பார்த்திங்கன்னா இணையதளத்தில் வந்து வெளியாகியிருந்தது. ஸோ ஒவ்வொருவருக்குமே வந்து சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்களானது நிறைஞ்சிருக்குங்க. பாரதி ராஜா மறைவுக்கு சிவகுமார், சூர்யா உள்ளிட்டோர்லாம் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. இந்த நிலையில் பாக்கியராஜ் மறைவுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் வந்து நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருக்காரு. 73 வயசு எல்லாம் வந்து சாகிற வயசாயா என்னையா சொல்கிறது அப்படின்னு சிவகுமார் பேசின விஷயம் எல்லாரையுமே வந்து ரொம்பவே வந்து வருத்தப்பட வச்சுருக்கு. பாரதி ராஜா உயிரிழந்து 17 நாள்லேயே பார்த்திங்கன்னா அவருடைய சிஷ்யனான பாக்கியராஜ் வந்து உயிரிழந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாக்கியராஜ் மறைவுக்கு அஞ்சலி செலுத்திய சிவகுமார் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. பாரதி ராஜா போல் ஒரு இயக்குனர் இனிமேல் பிறக்க முடியாது. அவர் கிராமத்து கதைகளை கவியத்துவமாக சொன்ன மகான் தான் பாரதி ராஜா போயிட்டாரு. அதே கிராமத்து கதைகளை அகாடமிக்காக சொன்ன மனுஷன் பாக்கியராஜும் இன்றைக்கி நம்மோடு இல்லை. ஸோ பாக்கியராஜ் போன்ற ஒரு திரைக்கதை மேதையும் இனிமேல் வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து புகழ்ச்சியாக பேசியிருக்காரு. சொல்ல வைப்போனா என்னை விட 12 வயசு வந்து சின்ன பையன், 73 வயசுலாம் வந்து ஒரு வயசு கிடையாது. என்னை விட 12 வயசு சின்ன பையன், என்னத்தை தான் நான் சொல்கிறதுனே தெரியல. பாக்கியராஜ் மாதிரி ஒரு மாமேதை இனிமேட்டுக்கு பிறக்கிறதே கஷ்டம். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை நான் வணங்குறேன் அப்படின்னு நடிகர் சிவகுமார் ரொம்பவே மனம் குமுறலோடு வந்து பேசியிருந்தார். அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டுருக்குங்க. நம்முடைய வாழ்நாளில் நம்ம காசு பணம் சேர்க்கறது அப்படிங்கிறது பெருசு கிடையாதுங்க. இந்த மாதிரி நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களை நம்ம வந்து சேர்த்து வைக்கிறது, நமக்காக 4 பேர் வர்றது, இதுதான் வந்து முக்கியம். அதை வந்து ரொம்ப சிறப்பாக பாக்கியராஜ் அவங்க வந்து செஞ்சுட்டு போயிருக்காரு. ஸோ அவருடைய இறப்புக்கு நீங்களும் உங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை வந்து பதிவு செய்யுங்க. இவருடைய இறுதி ஊர்வலம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகி மதியத்துக்குள்ளே வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு. ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் கிடைச்ச உடனே கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.